இது இதுக்கு மேலே வராதா? வரும், ஆனால் உடஞ்சிரும். அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்களா? அது எதுல கிரியேட் பண்ணீங்கன்னு கேக்குறேன். அதுதான் மேம், இது எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபைல் சைட்ஸு. ஓகேங்களா? ஓகே ப்ரொஃபைலுக்குன்னு ஒரு ஓகே. சில சைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஷீட்டில் வந்து 2 அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாமே ப்ரொஃபைலுக்கான சைட்டு, வெப்புக்கான சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்லிங்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருப்போம். இதில் தான் ப்ரொஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? இப்போ அதுக்குன்னே நிறைய சைட் இருக்கு. இப்போ ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுக்குமே நிறைய சைட் இருக்கா? ஆமாம், நிறைய சைட் இருக்குது. நீங்கள் மேனுவலாகவும் எடுத்துக்கலாம். அண்ட் ஏஜ்ரஃப் யூஸ் பண்ணி டூல்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அது எங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் இல்லையே. எந்தெந்த சைட்ல போனா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம், மற்ற ஓகே. எக்ஸெட்ரா நமக்கு இல்லை, தெரியாது. ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் நார்மலாக க்ரோம்லேயே ஃப்ரீ ப்ரொஃபைல் சைட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே ஓகே. இங்கே பாருங்கள், ஃப்ரீ ப்ரொஃபைல் க்ரியேஷன் சைட்ஸு நான் ஒன்று போட்டிருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிதுன்னா அதில் வந்து ஒரு 200 300 ப்ளஸ் வெப்சைட் சைட்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே ஓகே. நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே ப்ரொஃபைல் சைட்குள்ளே தான் வருது. ஸோ நீங்கள் இதில் வந்து நீங்கள் இப்போ நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி கிளைண்ட்டோட இமேஜு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன், லிங்க் எல்லாம் வச்சேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இதில் வச்சு அவுட்புட் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ புது சைட்ஸ் ஃபைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்படி தான் ஃபைன் பண்ணணும். புரியுதா மேம்? மேம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் மூவ் ஆகலாமா? ஸோ ப்ரொஃபைலுக்கு மேஜர் இது தான். இமேஜ் இருக்கணும், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், லிங்க் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெப் ப்ராசஸ் பார்க்கலாம். வெப் அப்படின்னா ஒரு ஹெட்டிங், ஒரு ஃபுல்லாக ஒரு 500 வேர்ட்ஸ்க்கான பேராகிராஃப் வச்சுட்டு கீவேர்டு வச்சு ஹைப்பர் பண்ணி இமேஜ் வைக்கணும். ஸோ அதை தான் வந்து வெப் 2.2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் இதுவுமே அதே மாதிரி தான். வெப்சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னே ஒரு சைட்ஸ்லாம் இருக்கும். இதுவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதுனால நம்ம சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டென்ட் அட்லீஸ்ட் ஒரு 500 வேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த கீவேர்டு வச்சு நீங்கள் டைட்டில் டேக்கும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டைட்டில் டேக் கொடுத்து டைட்டில் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைட்டில் எடுத்து அதுக்கான ஸோ எப்பயும் போல் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி, பாஸ்வேர்ட். ஸோ கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுவுமே சைன்அப் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து வெப் பண்ணுற பேஜ். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இங்கே தான் நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு டைட்டில் டேக் காப்பி பண்ணி இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டென்ட், ஸோ இங்கே கீவேர்ட் வச்சு ஹைப்பர் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுங்கிறத நான் கீவேர்டாக சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கீவேர்டு வந்து போல்டு பண்ணிக்கோங்க.
போல்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் வந்து ஹைப்பர் பண்ணிக்கணும். அண்ட் ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு அடுத்தது வந்து இமேஜ் வைக்கணும். ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து கூகுளிலேருந்து இமேஜ் எடுக்கலாம். ஸோ இங்கே இமேஜ் கிளிக் பண்ணி ஆட் ஃபோட்டோன்னு கொடுத்து இமேஜ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இமேஜ் வச்சிடணும். வெப் 2.1 இதை ஹெட்டிங்கை ஒரு 500 வேர்ட்ஸ் கண்டென்ட் அப்டேட் பண்ணிடணும். அண்ட் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கீவேர்டு வச்சு ஹைப்பர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு அடுத்தது வந்து இமேஜ் வைக்கணும். இது வச்சுட்டு இந்த சைட்டை பப்ளிஷ் பண்ணிடலாம். ஷேர் கொடுத்து ஸோ ஜென்ரேட் பப்ளிக் லிங்க் கொடுத்து காப்பி லிங்க் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து வெப் 2.0க்கான அவுட்புட்டு. ஸோ இங்கே சேம் தேர்ட் டேப் இருக்கு இல்லையா, நம்ம க்ரோமில் தேர்ட் டேப்பில் போயிட்டு அந்த லிங்கை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் இங்கே ஷோ ஆகணும். அப்போ தான் நீங்கள் எடுத்த அவுட்புட் லிங்க் வந்து கரெக்டு. ஸோ ஓகேங்களா, வெப்பில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் ஏதாவது டவுட் இருக்குங்களா? சொல்லுங்கள் மேம். ஒன்றும் இல்லை மேம். ஆக்சுவலி இந்த டாபிக்ஸ் எல்லாமே பேக் லிங்க்ஸ் ரொம்ப நியூவா, அதனால எங்களுக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் ஸ்லோவா சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன் மேம். சரி, ஓகே மேம். ஸோ இப்போ இந்த சைடு இது புரியுதுங்களா மேம்? வெப் 2.0 புரிஞ்சுது மேம். நம்ம நார்மலாக காலேஜ் ஸ்பீடில் ஒரு எஸ்ஏ பேராகிராஃப் எழுதுவோம் அந்த மாதிரி தான். ஒரு ஹெட்டிங் வைக்கணும், பேராகிராஃப் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கீவேர்டு வச்சு ஹைப்பர் பண்ணிடணும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு அடுத்தது வந்து இமேஜ் வைக்கணும். அதுதான் வந்து வெப் 2.0. அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிவிட்டு வர அவுட்புட்டை வந்து காப்பி பண்ணி தேர்ட் டேப்பில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்க மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல். ஸோ இந்த சேம் இப்போ எப்படி நம்ம ஒரு டைட்டில் ஜென்ரேட் பண்ணி ஒரு கண்டென்ட் எடுத்தோம் இல்லையா, ஸோ இதே மாதிரி தான் ப்ராசஸ் வந்து ஆர்டிக்கல். பட் ஆனால் அதுக்கு இமேஜ் வைக்க மாட்டோம். ஸோ இன்னொரு டைட்டில் ஜென்ரேட் பண்ணியிருந்தாலே அதை வச்சு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். சார் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களாம்மா? ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே, ரெக்கார்டிங் முக்கியம், அது மட்டும் கரெக்டாக பண்ணிருங்க. ஓகே சார். அப்லோட் பண்ணோம். ஓகே சார். ஓகேம்மா. ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து டைட்டில் எடுத்து கண்டென்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆர்டிக்கலுக்கும் சேம் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் சைன் அப் பண்ணிக்குவோம். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆட் கிளிக் பண்ணி ஆர்டிக்கல் நோட்டுன்னு இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து ஆர்டிக்கல் பண்ண போகிறோம். டைட்டில் அண்ட் நெக்ஸ்ட்டு கண்டென்ட் காப்பி பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட் அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கீவேர்டு வச்சு ஹைப்பர் மட்டும் பண்ணணும். போல்டு பண்ணி ஹைப்பர் பண்ணிக்கணும்.
ஸோ இதுதான் ஆர்டிக்கல். டைட்டில் வச்சு கண்டென்ட் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் கீவேர்ட் வச்சு ஹைப்பர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அண்ட் சேம் இது மாதிரி இங்கே வந்து ஷேர் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி இதை தான் அவுட்புட்டு ப்ரிவியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை டாப்பில் இருக்கிற லிங்க் காப்பி பண்ணி 3rd டேப்பில் போட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா? கீவேர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஹைப்பர் பண்ண சைட் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சூப்பர் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் வெப் என்ன அப்படின்னா இப்போ நார்மலாக நீங்கள் வெப்னு ஆர்டிக்கல் பண்ணிங்க மாதிரி இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் வந்து சூப்பர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 4 பேஜஸ் எக்ஸ்ட்ரா வைப்போம் நாம. இது வந்து சூப்பருக்கான சைட்டு. ஸோ டைட்டில் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஜ் வந்து வெப் வைப்போம் இல்லையா, நம்ம இப்போ வெப் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேஜ் இப்போ வைக்கணும். ஸோ நான் டைட்டில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இமேஜ். அண்ட் நம்ம ஜென்ரேட் பண்ண கண்டென்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஃபஸ்ட் பேராகிராஃபில் கீவேர்டு வச்சு ஹைப்பர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வெப் பண்ணுற மாதிரி தான் அதை ஹெட்டிங் வச்சாச்சு, இமேஜ் அண்ட் ஒரு 500 வேர்ட்ஸ் கண்டென்ட் அப்டேட் பண்ணி கீவேர்டு வச்சு ஹைப்பர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இப்படி தான் வைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் ஆட் பண்ணணும். இங்கே பேஜஸில் போயிட்டு ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் பேஜோட நேம் வந்து அபோட்டஸ்ன்னு வைக்கணும். அபோட்டஸ்க்கு ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு கண்டென்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நான் இதையே ரீஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டெக்ஸ்ட் வச்சு செகண்ட் பேஜ் அபோட்டஸ் வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட்டு மட்டும் இருந்தால் போதும். அண்ட் தேர்ட் பேஜ் வந்து ப்ரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வைக்கணும். ஸோ இங்கே வந்து நியூ பேஜ் ஆட் பண்ணி ப்ரைவசி பாலிசி கொடுத்துக்கலாம். ப்ரைவசி பாலிசிங்கிறது அது வந்து காமனான கண்டென்ட் தான். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து எல்லா சூப்பருக்குமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ப்ரைவசி பாலிசி. அண்ட் 4th பேஜ் வந்து காண்டாக்ட் அஸ்ன்னு வைக்கணும். ஸோ மற்ற சைட்டில் பார்த்தீங்க அப்படி ஒவ்வொரு சைட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைட்டில் வந்து மற்ற சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. காண்டாக்டர்ஸுங்கிற பேஜ்லாம் அங்கேயே இருக்கும் டெம்ப்ளேட்டு. ஸோ இப்போ இதுக்குன்னு பார்த்தப்போ நம்ம வந்து எம்பெடட் கோட் யூஸ் பண்ணி தான் இங்கே காண்டாக்டர்ஸ் ஃபார்ம் வைக்க முடியும். ஸோ இங்கே எம்பெடட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே கோடில் அப்டேட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்டர்ஸ் ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா? சூப்பர் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வெப் அண்ட் ஆர்டிக்கல் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் வெப் மாதிரி பண்ணணும். அண்ட் செகண்ட் பேஜ் வந்து ஜஸ்ட் அபவுட்டஸ்ன்னு டாபிக் கொடுத்துட்டு வேறு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணணும். அண்ட் ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் காண்டாக்டர்ஸ். ஓகேங்களா? ஒரு 4 பேஜ் வைக்கிறது அதை தான் வந்து சூப்பர் வெப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் என்ன டவுட் இருக்குங்களா?
ப்ரொஃபைல் பப்ளிக் லிங்க் எல்லாத்துக்குமே தனித்தனி வெப்சைட்ல தான் போய் என்ன பண்ணுவாங்க, சைட்ல தான் போய். ஆமாம் மேம், டைட்டில் டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. கண்டென்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ யூசர் நேம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ வியூன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பண்ண அவுட்புட் எடுத்துரும். ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணி தேர்ட் டேப்பில் போடுறேன். ஸோ ஹோம் பேஜு அண்ட் அபோட்டஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வச்சு அபோட்டஸ் ஷோ ஆகும், ப்ரைவசி பாலிசி அண்ட் கான்டாக்டஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து சூப்பர் வெப். இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா மேம்? மேம் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கள் மேம். மேம் நம்ம இது வரைக்கும் ப்ரொஃபைல், வெப், ஆர்டிக்கல், சூப்பர் எல்லாமே பண்ணிருக்கோம். ஆல்ரெடி இன்னொரு மேம் கேட்ட மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்குமே வந்து டைட்டில் அதுல ப்ரொஃபைல்ல கொடுக்கும்போது வேற டைட்டில் வேற கண்டென்ட் கொடுக்கணும், வெப்ல கொடுக்கும்போது வேற டைட்டில் வேற கண்டென்ட், ஆர்டிக்கல் அதுக்கப்புறம் சூப்பர் வெப் ஒவ்வொருத்தையும் கொடுக்கும்போது நம்மளோட டைட்டிலும் கண்டென்ட்டும் மாறி இருக்கணும். ஆமாம் மேம். இமேஜஸும் வேற வேற கொடுக்கணுங்களா? ஆமாம் மேம், இமேஜஸும் வேற வேற கொடுக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் பாராகிராஃப்ல வந்து நம்ம கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பாராகிராஃப்ல வந்து அது ஹைப்பர் லிங்க்கும் பண்ணிருக்கணும். அப்படிதானே? ஆமாம் மேம். ஒன்ஸ் மட்டும் கொடுக்கணுமா இல்ல அதிகமான டைம் கொடுக்கலாமா? இல்ல மேம், ஒரு ஃபர்ஸ்ட் பாராகிராஃப்ல மட்டும் தான் கொடுக்கணும். ஓகே ஓகே மேம். அப்புறம் இப்போ இதெல்லாம் பண்றதுக்கு இப்போ நார்மலி கூகுள்ல போய் நம்ம சர்ச் பண்றோம்ல மேம், சர்ச் பண்ணும்போது எது பெஸ்ட்னு எங்களுக்கு தெரியாது. அந்த லிஸ்ட் நீங்க கொடுப்பீங்களா மேம்? இப்போ சூப்பர் கிரியேட் பண்ணா எதுல போய் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு. அந்த லிங்க்லாம் ஷேர் பண்ணுவோம் மேம். ஓகே, थैंक यू so much மேம். ஓகே மேம், थैंक यू. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்னஸ் லிஸ்டிங் ப்ராசஸ் பார்க்கலாம். பிஸ்னஸ் லிஸ்டிங் அது லைக் உங்கள் பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ஒரே பேஜில் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கண்டென்ட் எடுத்தீங்க இல்லையா, கண்டென்ட்டு அண்டு அவங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, ட்விட்டர் ஐடிஸ், ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுறது தான் வந்து பிஸ்னஸ் லிஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது மோஸ்ட்லி யூஸ் ஆகும். ஸோ காண்டாக்டர்ஸ், இப்போ நம்ம அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி காண்டாக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஐடிஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இதெல்லாமே நம்ம அந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயுமே வந்து ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் லிஸ்டிங் இதுக்குமே வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் போதும். ஸோ நான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய இங்கே லிமிட்டட் டேஸ்லாம் காட்டும். ஸோ நம்ம ஃப்ரீ பேக்கேஜ் தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். செலக்ட் இமேஜில் நம்ம எடுத்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் லிஸ்டிங் டைட்டிலில் நம்ம கீவேர்ட் எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கீவேர்ட் and address, ஸோ இங்கே லிஸ்டிங் கேட்டகரிஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும்.
அண்ட் ஃபோன் நம்பர், வெப்சைட், பிஸ்னஸ் இமெயில், அவங்க பிஸ்னஸ் இமெயில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இமெயில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடிஸ். இன்ஸ்டாகிராம் இதை ஐடி ஃபேஸ்புக் அண்ட் பிஸ்னஸ் ஹவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணலாம். அண்ட் பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷனை நம்ம ஜென்ரேட் பண்ண போகிற இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனை அங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரி கொடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்கே வியூ லிஸ்டிங்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் லிஸ்டிங் ஓப்பன் ஆகிடும், அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர், கிளைண்ட்டோட வெப்சைட், இமெயில், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இந்த டாப்பில் இருக்கிற லிங்க் காப்பி பண்ணி தேர்ட் டேபில் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் லிஸ்டிங்கில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கமெண்ட்டு. ஒரு பிளாக் கமெண்ட் அப்படின்னா ஒரு பிளாக் இருக்கும். ஸோ அந்த பிளாகு கீழே நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறது தான் பிளாக் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட் செக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயுமே மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 1 பேராகிராஃப்க்கு அப்டேட் பண்ணிவிட்டு கீவேர்டு வச்சு ஹைப்பர் பண்ணிக்கணும். ஸோ ஹைப்பர் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ ஓகேங்களா? அண்ட் அவுட்புட் வந்து இங்கே 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிளாக் கமெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாகு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுறது தான் பிளாக் கமெண்ட். ஸோ சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இடியூ சைட்ஸு கவர்மெண்ட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு பிளாகுக்கு இதுவும் ஒரு பிளாகு கீழே ஒரு கமெண்ட் சைட் பட் ஆனால் அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இடியூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் கவர்மெண்ட் சைட்ஸில் வந்து ஜிஓவி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அந்த ஜஸ்ட் ஒரு 100 வேர்ட்ஸ்க்கான பேராகிராஃப் ஆட் பண்ணிவிட்டு கீவேர்டு வச்சு ஹைப்பர் பண்ணிக்கணும். அண்ட் கவர்மெண்ட் சைட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 பேராகிராஃப் வச்சுட்டு கீவேர்டு வச்சு ஹைப்பர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் சப்மிஷன். ஸோ இதுதான் இமேஜ் சைட்டு. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ ஓப்பன் ஆயிரும். இங்கே இங்கே ஓப்பன் ஆயினா ஹோம் பேஜில் இங்கே வந்து கிளைண்ட்டோட வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணணும். லிங்க் அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் எடுத்து வச்ச இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்துட்டீங்க. இதுதான் வந்து இமேஜ் ஷேரிங். லிங்க் நம்ம கிளைண்ட்டோட லிங்க் அப்டேட் பண்ணணும் அண்ட் இமேஜ் அப்லோட் பண்ணிக்கணும். இது கிளிக் பண்ணி அண்ட் ஸோ டைமிங் இங்கே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கணும் இந்த சைட்டு. ஸோ இதுதான் வந்து இமேஜ் சப்மிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோரம் ப்ராசஸ்ஸு. ஸோ இதெல்லாமே தான் ஃபோரம் சைட்ஸு. ஆல்ரெடி ஒரு நிறைய பீப்புள்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நீங்களும் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆப்ஷன், இதுக்கு வந்து ஏ டேக்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நிறைய டாபிக்ஸ் இருக்கும். இதில் டாபிக்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாமே மெசேஜ் போஸ்டட் மெசேஜ். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 551 மெசேஜ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 10 கமெண்ட்ஸ்க்கு கீழே ரொம்ப லோவாக இருக்கிற இதில் தான் கமெண்ட் ஒரு டாப்பிக்கில் தான் நான் போய் போஸ்ட் பண்ணணும். ஸோ இது 2 தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே போய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து மெசேஜ் அப்டேட் பண்ணிக்கணும். சேம் ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இங்கே வந்து கிளைண்ட்டோட யூசர் நேம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே கீவேர்டு வச்சா ஹைப்பர் பண்ணணும். இங்கே ஹைப்பர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லாதனால தான் நம்ம ஏ டேக்ன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ டேக்கு இங்கே லிங்க்குன்னு இருக்கிற இடத்துல லிங்க்கும் கீவேர்டு அப்டேட் பண்ணணும். ஸோ ஏ டேக்கை நான் இந்த கண்டென்ட் பிட்வீனில் அப்டேட் பண்ணிவிட்டு போஸ்ட் மெசேஜ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் ஃபோரம் ப்ராசஸ். இப்போ பிளாக் எப்படி பண்ணோமோ அந்த மாதிரியுமே ஃபோரம் சைட்ஸும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா டைரக்டரி. ஸோ இது டைரக்டரி பேஜ். ஸோ இந்த டைரக்டரி பேஜ் எப்படி பண்ணணும்னா ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி சப்மிட், இங்கே வந்து ரிஜிஸ்டர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ டைரெக்டாக சப்மிட் லிங்க்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ டைட்டிலில் வந்து கீவேர்ட், URL அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ணிக்கணும். எந்த மெயில் யூஸ் பண்ணணுமோ அந்த மெயிலை அண்ட் கேட்டகரி. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ லிங்க் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ கீவேர்ட் காப்பி பண்ணி சர்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் ஷோ ஆகும்.
ஸோ நம்ம பண்ண கமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு சில மோஸ்ட்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணதுனால ஸோ இதில் நிறைய இருக்குது. இப்போ மற்ற கிளைண்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டேரக்டர்னா இதுதான் அவங்க நம்மளுடைய டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், லிங்க்கு. ஸோ அது என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்றோம். அண்ட் லிங்க் சப்மிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பண்ண அவுட்புட் இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிடிஎஃப் எப்படின்னா அதுக்கு நம்ம வேர்டில் அப்டேட் வெப் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஹெட்டிங்கு, கண்டென்ட் வெப் எப்படி பண்ணுவோமோ அந்த வேர்டில் பண்ணிக்கணும். வேர்டில் பண்ணிவிட்டு அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு அப்புறம் இமேஜ் வைக்கணும். வெப் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேராகிராஃபில் கீவேர்ட் வச்சு ஹைப்பர் பண்ணிக்கணும்.
ஸோ வெப் பண்ணுற மாதிரி வேர்டில் அப்டேட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுற சைட்டு. நம்ம இதுவுமே சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ சைன்அப் பண்ணியாச்சு. சைன்அப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் கிளிக் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடணும். செலக்ட் டாக்குமெண்ட் கொடுத்து ஸோ பிடிஎஃப் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே மெட்டா டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி, டேகுக்கு வந்து கீவேர்ட், ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துடலாம். வியூ கொடுத்தீங்கன்னா இதுதான் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? நம்ம இந்த இது இப்போது செகண்ட் டைம் இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? யாருக்கும் டவுட்ஸ் எதுவும் இல்லை தானே? நோ மேம். சரி, ஓகே மேம். ஓகே மேம், பேக்லிங் ப்ராசஸ் இது ஃபுல் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு எதாவது டவுட்ஸ், உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சார் உங்களுக்கு கிளியர் பண்ணுவார். ஸோ இப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம்.